தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் மத்தலக்குண்டு பகுதியில் மதுரை சேர்ந்த பிரபல ரவுடி கூட்டாளிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடி சிவமணியை கழுத்தை அறுத்து தலையில் கல்லை போட்டு கூட்டாளிகள் கொலை செய்திருக்கிறார்கள். மதுரையிலிருந்து காரில் வத்தலகுண்டு சென்றபோது சிவமணி மற்றும் கூட்டாளிகளிடையே தகராறானது ஏற்பட்டுள்ளது. இது முற்றியதில் காருக்குள் வைத்து சிவமணியின் கழுத்தை கூட்டாளிகள் கத்தியால் அறுத்திருக்கிறார்கள். பின்னர் சாலையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் சிவமணியை தூக்கிச் சென்று தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார்கள். ரத்த வெள்ளத்தில் சிவமணி சடலமாக கிடக்கும் தகவல் அறிந்து நிலக்கோட்டை டிஎஸ்பி சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார். சிவமணியின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இதுகுறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டாளிகளால் ரவுடி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் மத்தலக்குண்டு பகுதியில் மதுரை சேர்ந்த பிரபல ரவுடி கூட்டாளிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் வசந்த். வணக்கம் சிந்துஜா. மதுரை ஜெயகிந்தபுரத்தைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி சிவமணி. இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. இவர் சரித்திர பதிவேடில் இவர் பதியப்பட்டு அவர் முக்கியமான ஒரு குற்றவாளியாக மதுரையில் பார்க்கப்படுகிறது. மேலும் சிவமணி தனது கூட்டாளியுடன் ஸ்கார்பியோ காரில் கொடைக்கானல் சென்றுள்ளார். நேற்று இரவு மதுரை சாலையில் இருக்கக்கூடிய வத்தலகுண்டு திருநகர் அருகே அந்த கார் வந்தபோது அந்த காரில் இருந்த சிவமணி மற்றும் அவரது கூட்டாளிகள் உள்ளிட்ட 6 பேர், மொத்தம் அந்த வண்டியிலிருந்து கூட்டாளி சிவமணி உட்பட 6 பேர் அந்த ஸ்கார்பியோ காரில் வந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அவரது கூட்டாளிகளுக்கு ஏற்பட்ட தகராறில் காருக்குள் வைத்து சிவமணியை கழுத்தை அறுத்து அவரது கூட்டாளிகள் உயிராக துடித்துக் கொண்டிருந்த சிவமணியை சாலையோரம் இருந்த ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் தூக்கி சென்று தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பித்து ஓடினர். குடியிருப்பு பகுதியில் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்ததை தகவலிருந்து வந்த நிலக்கோட்டை டிஎஸ்பி செந்தில்குமார் சம்பவ இடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டு இதனை அடுத்து போலீசார் சிவமணி உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதை தொடர்ந்து விரைந்து தொடர்ந்து உடனடியாக அமைக்கப்பட்ட தனிப்படையை வைத்து இன்ஸ்பெக்டர் கௌதம் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஷேக் அப்துல்லா அந்த போலீசார் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய அவர்களை தேடி வந்தனர். பின் மதுரையில் பதுங்கியிருந்த சிவமணி கூட்டாளிகளான சூர்யா, மணிகண்டன், அருண், முனியாண்டி மற்றும் கார் ஓட்டுநர் சரத் ஆகியோரை அதிரடியாக கைது செய்தனர். கொலைக்கான காரணங்கள் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் 3 வருடங்களுக்கு முன்பு கேங் லீடர் ஆக வேண்டும் என்று சிவமணி அங்கே இருக்கக்கூடிய பல ரவுடிகளை அவர் கீழ் வளர்த்துள்ளார். அதில் கூட்டாளியாக இருக்கக்கூடிய அந்த ரவுடிகள் அனைவரையுமே அவர் படாபாடு படுத்தியதாகவும், மேலும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த இருக்கக்கூடிய கீழ்த்தரமாக அவர்களை அந்த ரவுடிகளை நடத்தியதாகவும், இதனால் அவர்கள் முன்விரோதமாக இவரை சிவமணியை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டியிருந்ததாகவும், சிவமணி கூட்டாளிகள் கொலை செய்ததாக போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் தான் இந்த கொலையானது நடைபெற்றிருக்கு. சிவமணியுடைய அந்த இருக்கக்கூடிய ரவுடிகளை கீழ்த்தரமாகவும், அதே போல் அவரை வார்த்தைகளாகவும் மோசமான வார்த்தைகள் பயன்படுத்தி அவர்கள் திட்டுவதாகவும் அது மாதிரி உள்ளிட்டதனால் இருக்கக்கூடிய அந்த ரவுடிகள், இவர் கீழே இருக்கக்கூடிய ரவுடிகளை சிவமணியை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டிய போதுதான் கொடைக்கானல் செல்லும் வழியில் தற்போது அந்த வத்தலகுண்டு என்ற இடத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு இடத்தில் வைத்து கொலையானது செய்துள்ளன. இந்த ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது அந்த இருக்கக்கூடிய பகுதியில் வத்தலகுண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி வசந்த். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.